கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூவாழை புட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஸோ ரொம்பவே டெம்டிங் ஆச்சு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நான் ட்ரை பண்ணது என்னமோ ஃப்ளாப் ஆகும் தான் நினச்சேன். மேபி இவ்வளோ அமேசிங்காக இவ்வளோ டேஸ்டியாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அது வந்து எப்படி சொல்கிறது, நல்லா கிறிஸ்பி ஆகிற ஸ்டேஜ் வந்தப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கு கூடவே நான் ஒரு 7 பனானா கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம், பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ அது ஆப்ஷன் தான். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே தேங்காய். ஸோ எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் இல்லை. ஸோ ட்ரை கோகனட் பவுடர் தான் இருந்தது. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாழை இலையை நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும். அதையும் எடுத்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த புட்டை வந்து நம்ம வாழை இலையில் நெய் இல்லைனா எண்ணெய், ஸோ அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஸ்கோப் வச்சு இல்லைனா ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ஒரு ஃப்ளாட் ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டு வாழை இலையில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி குண்டானில் வச்சு ஆவி போட்டு எடுத்துடணும். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு காய்ஸ். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ டேஸ்டியாக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் வேறு லெவலில் இருந்துச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காய்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒரு ஸ்மெல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் மம்மி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, நீயா அதெல்லாம் செஞ்ச அப்படி சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். டாடா காய்ஸ், பாய் அகைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.